தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்யா. ஆ, எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் தாங்க நடந்திருக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றி இருக்காரு. எல்லாருமே பெருமையா பார்த்துருக்காங்க. ஓகே, நல்லது. ஓகே, நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் தாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி 5 கட்சி அமாவாசை என்று அன்புடன் அழைக்கப்படும், அதாவது மதிமுக, அதிமுக, அமமுக, திமுக அப்படின்ட்டு கட்சியா மாறி 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 தாவி கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்து பாஜகவுக்கு தாவக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது நிலைமை இல்லைங்க, மேக்சிமம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஒரு ட்ரஸ்ட் மீ ப்ரோ, அத சோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரஸ்ட் மீ ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. சில சோர்ஸ்ல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா 5 கட்சி அமாவாசை 6வது கட்சி தாவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிபிஐ வழக்கு விசாரணைக்கும் போதெல்லாம் செந்தில் பாலாஜி போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க போது அவசர அவசரமா ஓடி வந்தாங்க. யாரு? ஸ்டாலின் வதா அப்படி, உதயநிதி அவர்கள் வதா அப்படி, சபரீசன் வதாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிய அவ்வளோ கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தது, யாராவது ஒருத்தங்க செந்தில் பாலாஜிக்காக நின்று பேசினாங்களா? யாருமே பேச கிடையாது. இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சபரீசன் அவர்களோட கேங்கு செந்தில் பாலாஜியிடம் பைசா வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தாங்க, பைசா கேட்டாங்க. அவரும் பல லட்சம் கோடியே வந்து கொடுத்துட்டே இருந்தாரு. அப்பப்ப 100 கோடி, 200 கோடி, 500 கோடின்னு பல ஆயிரம் கோடியே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களாம். இப்ப வந்து அவங்க ஆட்சியிலையும் இல்ல, ஆனா இவருக்கு சப்போர்ட்டும் பண்றது கிடையாது. ஆனாலுமே எங்களுக்கு ரெகுலரா கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கேங் இருக்கு இல்லைங்களா, சபரீசன் அவர்களோட கேங், அவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்களாம். இதுலயும் கடுப்பான செந்தில் பாலாஜி அவர்கள், ஏப்பா எனக்கு கலெக்ஷனும் எதுவும் ஆவறதில்ல, ஆல்ரெடி என் மேல 1008 கேஸ் போயிட்டு இருக்கு, உங்களுக்காக தான் நான் போயிட்டு அந்த பேரம் பேசினேன், என் மேல அந்த கேஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, யாரும் வந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வழக்கு என்ன போடுவாங்க ஏது போடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாம போயிட்டு இருக்கு, சுத்தி சுத்தி வழக்கா போட்டுட்டு இருக்கும் போதே நான் எங்க போய் முட்டிக்கிறது, எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கும் வர மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க இல்லையா, டிவிஎஸ்சி மூலியமா. இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில் புதிதாக ஒருத்தர் வந்து, அதாவது கமிஷனர் அருண் இருந்தார் இல்லைங்களா, ஐஸ்கிரீம் அதிகாரி என்று சவுக்கு சங்கரால் அன்புடன் அழைக்கப்படும் கமிஷனர் அருண் அவர் இருந்தாரு இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு வேற ஒரு அதிகாரியை வந்து போட போதாதுங்களாம். அவரு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசருங்களாம். இது எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, யாரு எத்தனை கோடி என்ன மயக்கி என்ன லஞ்சம் என்ன பண்ணாலும் சட்டம் ரூல்ஸ் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்களாங்க. அவரு வந்து திமுக கைவசம் போகிற மாதிரி இல்லைங்களாம். ஸோ யாரு வந்தாலும் மயக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களாம். பட் இப்படி ஒரு ஆள் வரும்போது இதுக்கு மேல விட்டா எனக்கு ஜெயிலு கன்ஃபார்ம். ஆல்ரெடி நான் 400 நாளுக்கு மேல ஜெயில வேற இருந்துட்டேன். இதுக்கு மேல நம்மளால ஜெயில இருக்க முடியாதுடா சாமி அப்படின்ட்டு அவரு ஒரே ஒரு இதா சொல்லிட்டுக்கிறாரு. எப்பா ஐயோ, எனக்கு யாருமே எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால தான் நான் சட்டசபையில பேசுறது கூட இல்ல, வெளியே போய் திமுக பத்தியும் பேசுறது இல்ல, என்னை பத்தி மட்டும் நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன். நான் அடிபட்டு கடந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டீங்க, ஹாஸ்பிட்டல்ல கடந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டீங்க, எனக்கு அவ்வளவு கேஸ் போடுறாங்க யாரும் கண்டுக்க மாட்டேன்றீங்க, ஒருத்தங்களா வந்து ரைடு விடுறாங்க யாரும் கண்டுக்க மாட்டீங்க, எல்லாமே பண்ணி பாக்குறாங்க யாரும் கண்டுக்க மாட்டீங்க. சரி போதும், இதுக்கு மேல நம்மளால ஒத்துழைக்க முடியாது உங்க கூட, நான் போறேன், நான் பிஜேபியில போய் சேர்ந்துக்கிறேன். ஆனாலுமே எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து அவரை திரும்பியும் ஏடிஎம்கேக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு முயற்சி வந்து போயிட்டு இருக்கான். தலைவர் சும்மா இல்ல, எந்த பக்கம் ஜெயிக்கிறாங்களோ அங்கதான் போவாது. இதுக்கு மேல ஏடிஎம்கே எழுந்து நிக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்ப பிஜேபி சைடு போயிட்டோம்னா நம்ம மேல இருக்கிற கேஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுறலாம், இதுக்கு மேல யாரும் அந்த பெரிய பெரிய கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க, அந்த பக்கம் நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டோம்னா கேஸ் எல்லாம் அவங்க மூலியமா முடிச்சுக்கலாம். இன்னொன்னு இவது போனாது அப்படின்னா கண்டிப்பா பிஜேபி இப்போ ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இவது போனாதுன்னா பல கோடியை வந்து இறக்கியாச்சும் கண்டிப்பா 7-8 ஆச்சும் வின் பண்ண வச்சிருவாங்க, 7-8 எம்எல்ஏக்களை ஆச்சும். இன்னொன்னு இவது போனாது அப்படின்னா மாநிலவை தலைவர் இப்ப நயினா நாகேந்திரன் இருக்காரு இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு இவரை போடுறதுக்கான சாத்தியங்கள் அண்ட் வாய்ப்புகள் மிக்க அதிகம் இருக்கிறதுனால, ஸோ இவர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ 5 கட்சி அமாவாசை அவர்கள் 6 கட்சி அமாவாசையாக மாறுறதுக்கு
வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா பல ஊழல் அவர் மேல இன்னமும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவரோட சேஃபஸ்ட் பிளேஸ் தான் அவரு பார்ப்பாரு. அடுத்து நேத்தே நம்ம பேசியிருந்தோம். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசின ஒரு கொச்சை, அதாவது சைதாப்பேட்டையில நடந்த மீட்டிங்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. மாசுக்கு யாராவதெல்லாம் ஓட்டு போடல அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ட்டு ஒரு டைலாக் விட்டுருப்பாரு. ஓகே, நல்ல சாவு வராதுன்னு சொன்னதுதான் ஒரு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அந்த மீட்டிங்ல. அதை வந்து யாரும் ஒழுங்கா கவனிக்கல. என்ன சொன்னாங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல சமமா உக்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமே திமுக தான் அப்படின்னாங்க. அதாவது சமத்துவத்தையும் சமமா எல்லாருமே இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துமே கிடைக்கிறதுக்கும் காரணமே வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து சமத்துவம் நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திமுக இருக்கிறதுனால தான் எல்லாரும் நிக்கிறாங்க, திமுக இருக்கிறதுனால தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அந்தா செந்தில்னு நினைக்கிறேன், யூடியூப்ல கதறிட்டு இருந்தாரு. அதாவது திமுக, அதான் உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா நீங்கெல்லாம், திமுகவால தான் நீங்களா உப்பு போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் இவங்க எல்லாம் எந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, திமுகன்னு ஒரு கட்சி இருந்ததுனால தான் நீங்களோ நானோ வந்து சாப்பிடுறோம், நீங்களோ நானோ வந்து வாழ்றோம் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான விஷயம் தான். அவரெல்லாம் ஏன் இன்னும் ஜெயில பூச்சி போடாம வச்சிருக்காங்க, இல்ல ஏன் இன்னும் கட்சி எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம் விடுறதுனாலதான் ஆல்ரெடி மக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் கடந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் யாரு விட்டது, பொன்முடி அவர்கள் தேவையில்லாத இதெல்லாம் பேசினாரு. ஞாபகம் இருக்குங்களா? பொன்முடி அவர்கள் என்ன சொன்னாரு, ஓசி ஓசி அப்படின்னு இருந்தாரு இல்லையா? அப்புறம் சேகர் பாபு அவர்கள் யாரன்னா பார்த்தாலும் என்ன ஆ ஆ ஆ அப்படின்னு இருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி யாரையும் வந்து மதிக்காம ஒரு மாதிரி தெனாவட்டா திமுறா நாங்க தான் எல்லாமே. அப்புறம் வந்து டி.ஆர். பாலு சொல்லுவாரு, சாதாரணமா வந்தவன் இல்லடா திமுக காத அப்படின்னு சொல்லி சுத்துவாரு இல்லையா? இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை நீங்களே வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க. இதுல வேற இப்ப ஜென்சி கூட்டம் வேற அந்த சுத்தின்னு கிடக்குது. எங்க போனாலும் கொட்டு வாங்கிட்டு வேற வந்துட்டு இருக்காங்க அந்த ஜென்சி. இப்பெல்லாம் அந்த கூட்டமே நடத்துறது இல்லையாட்டுக்குது. அதான் திமுக சைட்ல இருந்தே சொல்லிட்டாங்களே, எங்களுக்கும் ஜென்சிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவங்க எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்களே. அவங்களெல்லாம் அடிச்சு துரத்துங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது காமெடியா போச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை நம்பிதானடா ஏதோ ஜென்சி ஜென்சின்ட்டு ஏதோ ஒரு 4, 5 கோமாளிங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ கத்தின்னு கிடந்தாங்க. கொத்தடிமைகள்னு அவங்களே ஒத்துப்பாங்களாம். ஆனா மேடையில போயிட்டு ப்ரௌடு கொத்தடிமை எல்லாம் நீங்கெல்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனே கத்துவாங்களாம். அன்எக்ஸ்பெக்டடுங்க. இப்படியே கத்தின்னு கிடங்க கடைசி வரைக்கும். திமுக காரர்களை அழிக்கிறதுக்கு யாரும் தேவை கிடையாது. நான் ஒரே ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன். திமுகவை அழிக்க யாரும் தேவை கிடையாதுங்க. திமுக ஜென்சி கூட்டமே போதும். அவங்களே அவங்கள அழிச்சுப்பாங்க. நீங்க ஒன்றும் பெருசாலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பிஜேபி கூட போய் ஜாயின் பண்ணுவாங்களா திமுகன்னு பார்த்தா அதுவும் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இல்ல. பிஜேபி வேணான்னு சொல்லிருச்சு. இவங்க ஒன்றும் போக மாட்டேன்னு சொல்லல. பிஜேபி ஐயோ வேணாப்பா, நீ எல்லாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைன்னா போயிட்டு ஜாயின் அடிச்சுட்டுப்பாங்க, ஜாயின் பண்ணிட்டுப்பாங்க. சோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.